சாலை விதிகளை வந்து நம்ம எப்பவுமே மீறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் சில விஷயங்கள் நம்ம சாலைகளில் பயன்படுத்துறது இல்லை. அதாவது வந்து என்னென்னா எதுவுமே கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதாவது அந்த நடைமுறைகள் நம்ம செய்வதில்லை. அவங்க சொல்கிற விதிக்கிற விதிமுறைகள் நிறைய பேர் வீதி தான் நடந்துருக்கிறோம். அந்த மாதிரி இது நடக்கும் போது சேலத்தில் சில விஷயங்கள் நடத்திக்கிறாங்க. அதாவது சேலத்தில் வந்து சாலை விதிமுறைகளை கண்காணிக்கிறதுக்கு இந்த தேசிய அளவில் வந்து ஒரு மையத்தை வச்சு அதை வச்சு ஃபயர் ரோட் சிக்னலில் வச்சு பண்ணிக்கிறாங்க. அதாவது மேம்பாலத்தில் கண்காணிப்பு கேமரா வச்சுக்கிறாங்க. இது வந்து டெல்லியிலேருந்து எங்கேயும் சொல்கிறாங்க. ஹலோ வாஸ் வணக்கம், இது தமிழ்நாடு மச்சான், நான் உங்கள் தமிழ். ஓகே வாஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய காணொலி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அது சாலை விதிகளை பற்றி தான் பார்க்குறோம். நீங்கள் இப்போ தான் வந்து தமிழ்நாடு மச்சானுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். விதிகளை பற்றி தான் பார்க்குறோம். சாலை விதிகளை ஏன் மீறாங்க, மீறதுனால என்ன அவங்களுக்கு அவதாரம் வந்து கவர்மெண்ட் வந்து விதிக்குது அப்படிங்கும்போது பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு அதில் பார்க்கும்போது ஓட்டுநர் உரிமை இல்லாமல் பயணம் செஞ்சுன்னா அதுக்கு அபதாரம் வந்து 5000 ரூபீஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இல்லைன்னா அதுக்கு பக்கம்லாம் 3 மாதம் சிறை தண்டனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமங்க சீட்டு பெல்ட் அணியாமல் வந்து போனோம்னா அதுக்கு வந்து அபதாரம் வந்து 1000 ரூபா. அது மட்டும் இல்லாமல் தலைக்கவசம் இன்றி பயணம் செஞ்சோம்னா அதுக்கும் வந்து அபதாரம் வந்து அவங்க 100 ரூபா போடுறாங்க. குடிபோதையில் வாகனம் ஓட்டணும்னா அதுக்கு அபதாரமாக 10,000 ரூபா வந்து விதிக்கிறாங்க. வாகன காப்பீடு இல்லாமல், அதாவது வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பயணித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 2000 ரூபா வந்து இது அபதாரமாக விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது இல்லைன்னா அதுக்கு பதிலாக வந்து 3 மாதம் சிறை தண்டனையை விதிக்கிறாங்க. வாங்கினதில் ஆர்சி புக் இல்லாமல் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா, அதாவது போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அபதாரம் வந்து 2000 ரூபா. சாலை விதிகளை மீறி, அதாவது அந்த விதிமுறைகளை மீறி நம்ம நடந்தோம் அப்படின்னா அதுக்கு அபதாரமாக 5000 ரூபீஸ், அதாவது 5000 ரூபா விதிக்கிறாங்க. அதிவேகமாக வேகணும், அதாவது வந்து நம்ம வேகமாக வண்டியை ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு அபதாரம் வந்து 1000 ரூபா. இருசக்கர வாகனமாக இருந்துச்சுன்னா, இதே வந்து இதர வாகனம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 2000 ரூபா. அதாவது கனரக வாகனங்களுக்கு வந்து 2000 ரூபா வரும். வாகன காப்பீடு இல்லாமல் பயணம் செய்து நம்ம போகும்போது அதுக்கான அபதாரமாக வந்து 2000 ரூபா விதிக்கிறாங்க. அதே மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வண்டி ஓட்டும் போது அவங்களுக்கு அபதாரம் வந்து 500 ரூபா விதிக்கிறாங்க. வாகன தரச்சான்றிதழ் இல்லாமல், அதாவது வாகன தரச்சான்றிதழ் அதுக்கான சான்றிதழ் இல்லாமல் நம்ம போகும்போது அதுக்கான அதிகபட்சமாக 5000 ரூபா விதிக்கிறாங்க. குறைந்தபட்சம் 2000 ரூபா விதிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய தகவல் இருக்குதுங்க. ஓகே வாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.